உலகத் தமிழர்களுக்கும் தமிழறிந்த மாந்தர்களுக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் வணக்கம். இன்று நமது அரசியல் அரங்கம் நிகழ்விற்கு மரியாதைக்குரிய வழக்கறிஞர் திருமிகு கு. பாரதி அவர்கள் வருகை தந்திருக்கிறார். இவர் தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கத்தின் சிறப்பு தலைவராக பணி செய்கிறார். அவரோடு நாம் அரசியல் பேசுவோம். ஐயா வணக்கம். வணக்கம். டாஸ்மாக் அப்படின்னு சொல்லும்போது அரசுக்கு மிகுந்த வருவாயை கொடுக்கறது அப்படின்ற ஒரு பார்வை, இன்னொரு பார்வை என்னென்னா சமூகத்தை சீரழிக்கிறது அப்படின்ற பார்வை. இதை பற்றி உங்கள் கருத்து? அரசுக்கு வருவாய் ஈட்டக்கூடிய அதே நேரம் சமூகத்தை சீரழிக்குதானா? நிச்சயமாக சீரழிக்குது. மக்கள் இதில் குறிப்பாக பாதிக்கப்படுறவங்க எளிய மக்கள் ரொம்ப குறிப்பாக பாதிக்கப்படுறாங்க. இப்போது தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் இந்த டாஸ்மாக் நிறுவனம் உருவாகிறதுக்கு முன்னாடி 1973 தான் மது விலக்கு ரத்து செய்யப்படுகிறது. முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி அவருடைய ஆட்சியில் தான் ரத்து செய்யப்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே குஜராத்து, தமிழ்நாடு ரெண்டுமே மது இல்லாத மாநிலமாக இருந்தது. முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் மது விலக்கு இல்லாத இடங்கள்லாம், மது விலக்கு இருக்கக்கூடிய இடங்களில் நான் மானியம் தரேன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் மானியம் தருவீங்களான்னு கேட்டதுக்கு மானியம் புதுசாக பண்ணுறவங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ அதில் ஒரு இழப்பு தமிழ்நாடு. ஆமாம், அதனால் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இல்லை மது விலக்கு ரத்து செய்கிறோன்னு பண்ணிட்டாங்க. நீங்கள் முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணார்னா, பிரிஞ்சதுக்கு கணக்கு கேட்டார்னு ஒரு காரணம், மது விலக்கையே ரத்து பண்ணிங்கன்னு ஒரு காரணம் வச்சுருந்தார். அவரை பொறுத்த வரைக்கும் நான் அப்போ அவரே அதுக்கப்புறம் அவரும் முடியாமல் கடாமர் கொண்டு வந்துட்டார். ஆமாம், அவர் 1981 ரிலீஸ் பண்ணுறாங்க, இன்னும் பெருசாகிடுச்சு. ஆமாம். ஸோ ரெண்டு பேருமே 73 முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களும் முன்னாள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களும் ரெண்டு பேருமே மது விலக்கு ரத்து செய்து கொண்டு வராங்க. இந்த துறை பேரே நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆர்வத்துக்குரியது என்னன்னா, மது விலக்கு மற்றும் ஆயத்தீர்வை துறை, இதுதான் அது பேர். இப்போ மது விலக்கு ரத்து செய்வதற்கு மாவட்ட ஆட்சியர்லேருந்து மாவட்ட கண்காணிப்பாளர்லேருந்து எல்லாமே பொறுப்பாக்கி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். 2003 என்னென்னா, முன்னாள் முதல்வர் அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் சொன்னதின் அடிப்படையில் அரசே நடத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நான் எடுத்து நடத்துகிறேன்னு சொல்லி, ஆனால் டாஸ்மாக் உருவாக்கப்படுது 1973 உருவாக்கப்படுது. அதனுடைய வேலைகளில் பல்வேறு துறை இருக்குது. மது விலக்கு துறையில் நீங்கள் கலாசாராயம் தடுப்பது, வெளிநாட்டு கடத்தல் பொருட்களை கொண்டு வந்தால் தடுப்பது, அப்புறம் மதுவுக்கு எதிராக பிரச்சாரங்கள் மேற்கொள்வது, அரசு மற்ற போதைப் பொருட்கள் அதுவும் இதில் இருக்கா, இல்லை அது தனியாக? இல்லை, போதைப் பொருட்கள் தடுப்பு, போதைப் பொருள் விஷயங்களும் செத்தா வரும், எல்லாம் தடுப்புன்றதுக்கும் உள்ளே போகும். ஸோ எல்லா இடங்களையும் போய் பிரச்சாரம் மேற்கொள்வது மற்றதுக்காக உருவாக்கப்பட்ட துறை. ஆனால் இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னா, 2003 2800 கோடியாக இருந்தது, இன்றைக்கி 50,000 கோடி, 2024 50,000 கோடி தாண்டுவதாக மாறி இருக்கு. அப்படின்னா உயிரிழந்தக்கூடிய எண்ணிக்கை, நீங்கள் முதல்வர் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் 1961 நீங்கள் 70 வரைக்கும் அவர் என்ன கணக்காட்டுறாருன்னா 3,86,000 பேர் இறந்து போயிருக்காங்க, இப்படிலாம் பண்ணி திறக்கணுமான்னு கேட்டார். அது அப்போது. நீங்கள் 70 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இறப்பு எண்ணிக்கை குறைவுன்றீங்களா? எக்கச்சக்கம், கணக்கில் அடங்காது. மனுஷங்க நிறைய பேர் இறந்து போயிட்டுருக்காங்க, நித்தம் சாவுறாங்க. நீங்கள் டாஸ்மாக் துறையில் எடுத்திங்கன்னா 2003 பார்த்தீங்கன்னா 36,000 பேர், தற்போது 2024 24,000 பேர் மதுக்கு பழக்கமாகியும் உடல் கெட்டு போயும் மனச்சிதைவு நோய்க்கு ஆளாகியும் இறந்து போயிருக்காங்க. ஆனால் நீங்கள் ஆரம்பிக்கும் போது 2,800 கோடி, தற்போது பார்த்தீங்கன்னா 50,000 கோடி. பணியாளர்கள் 36,000 24,000 பேர் வந்திருக்காங்க. அதே பணியாளர்களை வச்சு தான் இந்த 50,000 கோடி ரீச் பண்ணுறாங்க. இந்த 50,000 எவ்வளோ ஒரு மோசமான பணிச்சுமை அதிகம்ன்ற, பணிச்சுமை பயங்கர அதிகம். ஒரு பக்கம் மக்கள் நலன் நிச்சயமாக மக்கள் நலன்லேயே டாஸ்மாக் ஊழியர்கள் இருக்காங்க. அந்த ஊழியர்களுக்கும் மது பழக்கத்துக்கு ஆளாகி உடல் சிதைந்து போய் மனம் சிதைந்து இறப்பவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் இந்த நான் சொன்ன 12,000 பேர் குறைஞ்சி போனதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களும் இருக்காங்க, அவங்களும் இறந்து போயிருக்காங்க. அப்போ அரசு கஜானாயை நிரப்பதற்கு நாளில் 1 மடங்கு கல்வி மற்றது, இன்றைக்கி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கான வாகன செலவு உட்பட எல்லாமே பெருமளவுக்கு பங்கு இருக்கான 4இல் 1 பகுதி பங்கை ஈட்டித் தருவர்கள் டாஸ்மாக்னுடைய ஊழியர்கள். அதில் உதவி விற்பனையாளர்கள், மேற்பார்வையாளர்கள், இந்த 3 பிரிவுகளாக தொழிலாளிங்க இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு துரதிருஷ்டம்னா, இதில்
2003லேருந்து 2024 வரை ஒரு மாதிரி நிலையானைகளே இல்லாத ஒரு துறை தமிழ்நாட்டில் ஒன்று இருக்குன்னு கேட்டிங்கன்னா அது டாஸ்மாக். ரொம்ப மோசமான விஷயம் என்னன்னா நிலையானது இல்லை, நிலையானைகள் இல்லை. மாதிரி நிலையானைகள் வந்து பொதுவாகவே ஒரு நிறுவனம் நடத்தணும்னா நிலையானைகள் வேணும். அதில் வந்து தொழிலாளர்களுடைய பிரிவுகள், அவர்கள் மீது எடுக்கக்கூடிய ஒழுங்கு நடவடிக்கை அடிக்கடி மாத்துறாங்க. இதில் கிடையாது. நீங்கள் டாஸ்மாக் துறையில் தமிழ்நாட்டில் ஒரு துறையில் இல்லைன்னா இதுதான். ஏன் இல்லைன்னா இந்த வேலை செய்யக்கூடிய கடைப்பணியாளர் ஒருவர் கூட நிரந்தரம் இல்லாத தொழிலாளி. இப்போ கூட்டுறவுத்துறை இருக்குது, போக்குவரத்து துறை இருக்குது, வேறு வேறு துறைகள் இருக்குது. இங்கே எல்லாத்துக்குமே நிலையானைகள். குறிப்பிட்ட காலம் அந்த பணியில் இருந்தவர்கள் நிரந்தரமாக்கப்படுவார்கள்னு ஒரு இருக்குது, அதெல்லாம் இல்லை இதில். இல்லை, பணி நிரந்தரப்படுத்துறதுக்கு உண்டான சட்டம் கீழே, தமிழ்நாட்டில் இருக்க சட்டத்தின் கீழே 2 வருடங்களில் 450 நாட்கள் வேலை செஞ்சால் பணி நிரந்தரப்படுத்தணும். ஆனால் இந்த தொழிலாளிங்க 21 வருடம் கடந்த பிறகும் பணி நிரந்தரம் பக்கத்திலே போகல. இன்னும் குறிப்பாக இவருடைய சம்பளம் பிடித்தங்கள் போக உதவி விற்பனையாளருக்கு 9,000, விற்பனையாளருக்கு 10,000, மேற்பார்வையாளருக்கு 11,000. நீங்கள் சென்னை போன்ற மாநகராட்சியில் வாழ்கிறவங்க, கோவை போன்ற மாநகராட்சியில் வாழ்கிறவங்க, இல்லை தமிழ்நாடு முழுக்கவே எங்கே வேணால் வச்சுக்கோங்க, ஒரு 9,000 வைத்துக்கொண்டு ஒரு குழந்தையினுடைய படிப்பு, முதியோர்களுடைய மருத்துவ செலவு, வாடகை கட்டணம், என்னத்தை நீங்கள் மேற்கொள்ளிங்க? இந்த அளவுக்கு குறைவான ஊதியம் கொடுப்பதால் அவங்க வந்து தங்களுடைய தடத்தை மாறி அதை வந்து ஒரு விலையை விட இன்னும் கொஞ்சம் கூடுதலாக விலை வச்சு விற்கிறாங்க அப்படின்ற நிலைக்கு வந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாமா? நிச்சயமாக. ஒரு நீங்கள் வந்து இதை நிறுவனமே எதிர்பார்க்குறாங்க. நீங்கள் 10 ரூபாய்க்கு விற்றா அதுக்கு மேல் விற்றா நடவடிக்கைன்னு இருக்குது. இப்போது சமீபத்தில் இப்போது இந்த 29/10/2024 ஒரு சுற்றறிக்கை. அந்த சுற்றறிக்கைப்படி கடையில் ஒருத்தர் விற்றா மொத்த கடையில் இருக்கவங்க வேலையை விட்டு தற்காலிக பணி நீங்கள் பண்ணணும். இது வந்து காலனிய ஆதிக்க நடைமுறை. ஒருத்தர் தப்பு செஞ்சால் ஊரே குற்றவாளியாக்குறது, தண்டனைக்கு உள்ளாக்குவது. ஏன் முதல்ல அந்த நிலைக்கு போனாங்க? ஏன் விற்கிறாங்க? குற்றம் செய்பவரை விட குற்றம் செய்ய தூண்டுபவர்கள் தண்டம், குறைவான ஊதியம் கொடுத்து அவங்கள குற்றம் செய்ய தூண்டுகிறீர்கள்ன்றீங்க. அப்போ அவங்களுக்கு வந்து இன்னைக்கு 2021 வேலைக்கு சேர்ந்த டிரான்ஸ்போர்ட், இன்னைக்கு போக்குவரத்து துறையில் வேலை செய்கிறவருக்கு அவர் 25,000 மாத ஊதியம். சென்னை மாநகராட்சியில் நாங்கள் பல்வேறு வழக்குகள் போட்டு பல்வேறு நடவடிக்கை பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா 26 நாளைக்கு 19,000 ரூபாய், அவங்களுக்கு 31 நாள் வேலை 23,000, 753 ரூபான்னு ஒரு சம்பளம் வேற வாங்கியிருக்கோம். போராட்டங்கள் பண்ணி வழக்கு போட்டு இவர்களுக்கு 21 வருஷம் நடந்தோம். அரசு ஊழியர்களுக்கு இணையாக இவங்களுக்கு சம்பளம் வச்சிங்கன்னா இவங்க சம்பளம் இன்னைக்கு சாதாரணமாக 50,000 கடந்து ஒரு 60,000 70,000 போயிருக்கும். அதில் பாதி கூட கொடுக்கலையே. ஆனால் ஒரு பக்கம் மக்கள் இறக்குறாங்க. மக்கள், இளைஞர்கள், குறிப்பாக வந்து இன்னைக்கு 14, 16 வயசு 18 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க அரசாங்கமே ஒரு செயலை செய்யும்போது அது நியாயமாயிடுது. அரசு கல்வி, வேலை, மருத்துவத்துக்கு பொறுப்பெடுக்க வேண்டிய அரசு மதுவை விற்பதற்கு பொறுப்பெடுதாக மாறும்போது அதில் என்ன தவறு இருக்கிறது என்ற பொது மனப்பான்மை, பொது புத்தி என்பது பரவலாகிடும். அப்போ இன்னைக்கு எதுவான ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சியா உடனே மது இருக்கா? திருமண நிகழ்ச்சியா மது இருக்கா? ஒரு எங்கேயாவது மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைக்கமா அங்கே மது இருக்கா? மகிழ்ச்சி இருந்தாலும் துக்கம் இருந்தாலும் மது. ஆனால் அந்த மதுனால் எத்தனை விபத்துகள் ஏற்படுது, எத்தனை பேருடைய குடும்பங்களில் பிரச்சனை இருக்குது, எத்தனை பேரோட உடல் உபாதை வருது, எத்தனை பேர் மனநோய்க்கு ஆளாகிறாங்க. நான் திருந்தணும்னு நினைக்கிறேன்னா என்னை விட முடியல. அந்த பழக்கம் இழுத்துக்கிட்டே போகுது. ஆனால் எனக்கு தெரிந்தவரை மிகப்பெரிய பணக்கார இருக்கிறவங்க குடிக்கிறவங்க, 5 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி குடிக்கிறவங்க, 4 ஸ்டார் ஹோட்டல் மாதிரி அவங்களுக்கு நட்டம், அவங்க யார் ரோட்டில் போய் விழுந்து கிடந்த மாதிரி நீங்கள் பார்க்க முடியாது. இறப்பும் இல்லை, அவ்வளோ அவங்க அடித்த மாதிரி வெட்டு குத்து நடந்த மாதிரி பார்க்க முடியாது. பணம் படைத்தவர்களுக்கு குடிப்பதற்கு இடம் இருக்கான்னா இருக்கு. இப்போ ஒரு பக்கம் அரசாங்கம் சம்பளத்தை கொடுக்க மாட்டேன்றாங்க, இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை குறைப்பதற்கு நாங்கள் மூடுவோம்னு சொல்லி எல்லாரும் வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் இவங்களை நிரந்தரப்படுத்துவோம்னு சொல்லி மாண்பு முன்னாள் முதல்வர்கள் கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா அவர்கள், இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய மாண்பு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள், இவங்க எல்லாமே வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. 10 வருஷம் கடந்தவங்களை பணி நிரந்தரப்படுத்துவோம், டாஸ்மாக் ஊழியர்களை பணி நிரந்தரப்படுத்துவோம், எல்லாமே சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பண்ணலை. கடையை மூடுவோன்னு சொன்னாங்க, பண்ணல. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் 1241 மனமகிழ் மன்றங்கள், பாருடன் கூடிய ஹோட்டல்கள், அது இல்லாமல் 3 ஸ்டார் 3 நட்சத்திர ஹோட்டலு, அடுத்து 4, 5 இந்த கேட்டகரியில் உள்ளது எல்லாத்தையுமே விற்கிறாங்க. இதில்
நீ டாஸ்மாக் கிட்டேருந்து அந்த சரக்குகளை வாங்கணும். இந்த சரக்குகளை நீங்கள் வாங்கணும் போது இந்த சரக்குகள் எல்லாமே 32% குறைவான கட்டத்திற்கு கொடுக்கப்படுகிறது அவங்களுக்கு. அவங்களுக்கு சரி, இவங்களாம் ஏழைங்கள்ல, சாதாரண குடிமக்களுக்கு. மிடாஸ் கம்பெனி இருக்கு, டிஸ்டிலரி இருக்கு. இவங்க நீங்க பார்த்தீங்கன்னா சசிகலா அவர்கள் நிறுவனம், ஜெகத் ரட்சன் அவர்கள் நிறுவனம், ஜெயமுருகன் அவர்கள் நிறுவனம், ஒரு 5-6 நிறுவனம் சொல்லிட்டே போகலாம். இவர்களுக்கு நீங்க பெரிய பார் மற்றவங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் இவங்க உற்பத்தி செய்கிறாங்க. உற்பத்தி செய்கிறவங்க ஆயத்த தீர்வை கட்டுறீங்கன்னா அதுலேயே பிரச்சனை இருக்கு. அதுலேயே 40-50% ஆயத்த தீர்வை வரி வரலன்றாங்க, வரியே வரலன்றாங்க. இவர்களுக்கு என்ன சலுகை கொடுக்குறாங்க? இன்னைக்கு வரைக்கும் வெள்ளைத்தாளில் எந்த அறிக்கையும் வெளியிட்டதில்லை. நீங்கள் எத்தனை நிறுவனங்கள் இருக்காங்க, இந்த நிறுவனங்களுக்கு எவ்வளோ சதவீதத்துக்கு கொடுக்குறாங்க, இந்த விஷயங்கள் எதுவுமே வெளியில் சொல்லப்படுவதில்லை. முதல் அதிகபட்ச வருமானங்கள் இவர்களுக்கு. டிஆர் பாலு அவர்கள் இருக்காங்க, இவர்களுக்கு கொடுத்தது போக அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மணமகிழ் மன்றங்கள்லேருந்து எல்லாத்துக்குமே 32% குறைவான கடன். இதுக்கெல்லாம் சலுகை அளிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இங்க பாத்தீங்கன்னா பொதுமக்களும் இங்க விற்கிற உதவி விற்பனையாளர் மேற்பார்வையாளரும் 10 ரூபாய் வச்சு வித்து இவங்கெல்லாம் எப்படி வாழ்றாங்க, எப்படி இருக்கிறாங்க? இதுல இவர்களை பத்தி கொஞ்சம் கூட அக்கறை எடுக்காத அரசு நிர்வாகம் என்ன பண்றாங்கன்னா, காலி பாட்டில் திட்டம்னு ஒன்று கொண்டு வருவோம். குடிச்சதை திருப்பி வாங்கி 10 ரூபா வாங்கி கடையில இடம் இல்லை, 10 இடம் வச்சிருக்காங்க. கழிப்பறை வசதியே பெரும்பான்மை கிடையாது. கால் நின்று காலில் தான் நோய் வரும். சுத்தமும் கிடையாது. வாடகை கட்டணம் அட்டைப்பட்டி இறக்குறாங்க பாருங்க, ஸ்டாக், அந்த கட்டணம்லாம் தனியாக தரதில்லை. இப்போ இவர்கள் மீது திருப்பியும் தலையில் காலி பாட்டில் திட்டம்னு ஒன்று. நீதிமன்றத்தில் போய் சுற்றுப்புற சூழலாம் பாதுகாப்பாக இருக்கணும். இப்போ நல்ல வேலை இப்போ அரசு தனியாக அதுக்கு தனியாக டெண்டர் விட்டு பண்ண போகிறோன்னு ஒரு அறிவிப்பாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப நாள் அது பிரச்சனை. இப்போது மெஷின் இயந்திரம் மூலமாக கணினிமயமாக்கப்பட்டு இன்னைக்கு விற்கப்படும், ரசீது தரப்படும்ன்றாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 1க்கு 2லேருந்து 3 நிமிடம் ஆகுது. அதுலேயும் நீங்கள் கனெக்ஷன் பார்த்தீங்கன்னா வரதில்லை. நீங்கள் கனெக்ஷன் நிறைய இடத்துல நெட்வொர்க் கிடைக்காதனால என்ன ஆகுதுன்னா 2-3 நிமிஷம் தாண்டுது. இன்னொன்று ஒரு ப்ராடக்ட் வந்தால் ஸ்கேன் பண்ணணும், வந்துருச்சின்னு கொடுக்கணும். ஸ்கேன் பார்த்தீங்கன்னா சுற்றிட்டே இருக்கு. ஸோ இந்த யார் தலையில் போய் விழுதுன்னா விற்கிறவங்க. வர்றவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பொதுமக்கள் ஆபாச வார்த்தையில். நீங்கள் நிறைய பத்திரிகை செய்தி பார்த்துருப்பீங்க. வீட்டில் குடும்ப பிரச்சனை சொல்லி ஒருத்தர் போய் பெட்ரோல் பாம்பு வீசிட்டு போயிட்டார். எல்லாரோட கெட்ட வார்த்தையும் பேசுகிற இடம் அங்கே தான். அப்புறம் வெளியில் அந்த பணத்தோட வெளியில் குத்திடுவாங்க. 10-11 மணிக்கு மேலே பாதுகாப்பு கிடையாது. என்கிட்ட வந்தால் நீ எப்போ ரொம்ப சுலபமாக ஒருத்தர்கிட்ட போய் நீ சண்டை போடலான்னா அது டாஸ்மாக் கடையில் இருக்கக்கூடிய விற்கிறவங்க மேலே. கட்ட வார்த்தையில் திட்டே குடுப்பியா இல்லையாடா மிரட்டுறது. பத்திரிகையாளர் பேரவையில் போய் பொய்யானவங்க நிறைய நல்லவங்க இருக்காங்க. சும்மானா வேணுன்ட்டே ஒரு காடை உருவாக்கிட்டு போய் பண்ணுறது. இன்னைக்கு ரொம்ப துரதிருஷ்டம்னா இப்போ திருப்பூரில் கூட நகர செயலாளர் ஆளுங்கட்சியை சேர்ந்தவர் போய் மிரட்டுறாரு. கடைக்கு இவ்வளோ தரணும், நீ எடுத்து வைப்பியா மாட்டியா? இப்போ இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பாவம் சிறையில் போய் 1 வருஷத்துக்கு மேலே வந்திருக்காங்க. இவர் பேரை சொல்லி கரூர் கம்பெனின்னு வசூல் பண்ணது நடந்திருக்கு. நீ பல முனைகள்ல இருந்து ஒரு தாக்குதல்னா கூட பரவாயில்ல. அங்கே இருக்கக்கூடிய மாமன்ற நிறைய பேர் வேணான்றவங்களும் இருப்பாங்க. மாமன்ற உறுப்பினர் போலீஸ்லேருந்து பல்வேறு துறைகளும் மாமூல் கேட்கும் இடமாக கடைகள் இருக்குன்னு. அப்போது இந்த கடையெல்லாம் இதெல்லாம் என்னென்னா இந்த பலி கொடுக்கறதுக்கு கோயிலில் ஆடுகள் வச்சுருப்பாங்கல்ல, அதுபோல் விற்பனையாளர் தான் பலிகடை. கெட்ட பேரை வாங்கிறதுக்கும் இந்த விற்பனையாளர், குத்து வாங்கிறதுக்கும் விற்பனையாளர். நீங்கள் சுங்குவாரச்சத்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் துப்பாக்கி எடுத்து சுட்டு இறந்தாங்க. ஆனால் என்ன துரதிருஷ்டம்னா அவர் வெட்டி இறந்தாங்கன்னு தான் செய்தி. 10 நாளுக்கு பிறகு டாக்டருங்கெல்லாம் கண்டுபிடிச்சி தான் உடம்புல துப்பாக்கி குண்டு போட்டு தான் இறந்துருக்காங்க. ஹாஸ்பிட்டலில் இருந்து இறந்து போன பிறகு தெரிஞ்சுது. போஸ்ட்மார்ட்டம் இல்லைன்னா அதுவும் தெரிஞ்சிருக்காது. ஸோ துப்பாக்கி சூடு, வெட்டுக்குத்து, மற்றது இதெல்லாம் வாங்கி ஒரு பக்கம் விற்பனையாளர் மேற்பார்வையாளர் உதவிப்பாளர் இறக்குறாங்க, இன்னொரு பக்கம் ஜனங்க இறந்து போயிட்டே இருக்காங்க. இப்போ அரசு ஒரு பக்கம் கஜானா நம்பி இருக்குன்னா இப்படி ஒரு கஜானா நம்பி இருக்கணுமா? நீங்கள் இப்படி தான் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆட்சி இருந்ததா அப்படின்னா 5 வருஷம் நாங்கள் இருப்போம். 5 வருஷத்துக்கு இப்போ யாருக்கு இருப்பாங்கன்னு தெரியாது. நீங்கள் ஒன்று பாருங்களேன், டிஆர் பாலு அவர்களும் ஜெகத் ரட்சகன் அவர்களும் சசிகலா அவர்களும் மற்றவங்க இவங்கெல்லாம் முதல்ல இந்த நிறுவனங்கள் மூடணும்னு நினைப்பாங்களா? அவங்க எந்த ஆட்சி வந்தாலும் அவங்க நிறுவனம் நடந்துட்டு தான் இருக்கு. அதில் ஒன்றும் குறைபாடு இல்லை. நீங்கள்
இந்த கட்சி வந்தாலும் அந்த கட்சி வந்தாலும் அதில் ஒன்றும் பெரிய இதில் பிரச்சனை. ஏன்னா வர வேண்டிய பணங்கள் வந்துடுது, கரெக்டாக வந்து சேரும்போது அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எங்கன்னா யார் அதிகமாக ஒடுக்கப்படுறாங்க, பாதிக்கப்படுறாங்க, சமூக புறப்பணிக்கு ஆளானா உள்ளே இருக்கக்கூடிய பணியாளர்கள். இந்த குரல் அதிகமாக ஒலிப்பதோ வெளியே தெரிவதோ கிடையாது. அதற்கு பதிலாக என்ன வருதுன்னா, 10 ரூபா விற்றுட்டாங்க, சஸ்பெண்ட் பண்ணால் கரெக்டு தானே, எங்ககிட்டலாம் பணம் அநியாயமாக வாங்குறாங்க, நியாயமா? அதே குரல், அந்த மக்களுடைய குரல், ஏன் இவங்களுக்கு இவ்வளோ ரூபாய் சம்பளம், இந்த சம்பளத்துக்கு தீர்வு கிடைக்காதா? 21 வருஷம் வாழ்கிறவனுக்கு ஒரு 9,000 ரூபாய் சம்பளம் சமூக அநீதி இல்லையா? ஏன் பொதுமக்களே வருவாங்க, பெருமளவுக்கு வந்து அதை அந்த மதுகளை வாங்கக்கூடிய அந்த பொதுமக்களுக்கு இந்த 9,000, 10,000, 11,000 சம்பளம் இருக்க முடியுமா? கூலி வேலையே நீங்கள் செஞ்சால் கூட ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் வாங்குறாங்க. ஒரு 500 ரூபாய் வாங்குறவங்களாம் 1000 ரூபாய். நான் குறைந்தபட்சம் நீங்கள் 15,000 வாங்க மாட்டீங்களா? ஆனால் என்னன்னா, இதெல்லாம் வெளியே தெரியாமல் பார்த்துக்கிறாங்க. மொத்தத்தையுமே இவங்க தலையில் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்போது வெளியில் என்ன இருக்கும், ஓ இவங்கெல்லாம் என்ன டாஸ்மாகில் வேலை. அப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களும் மற்றவங்களும் பெருமையாக போய் சொல்லிக்கிற இடமா அது இல்லை. வெளில பார்த்தா நம்ம வேற இருக்கும் உலகம். ஆனால் நிஜமாவே எங்கள் அப்பா டாஸ்மாக் கடையில் வேலை செய்கிறாரு, என் கணவர் டாஸ்மாக் கடையில் தான் வேலை செய்கிறார், பெருமையால் யாரும் சொல்கிறதில்ல. இவங்க ஏதோ ஊழல் பண்ணுறதுக்கே பிறந்து, மது விற்பதற்காகவே படித்து, மது விற்பதற்காகவே வேலை செஞ்ச மாதிரி ஒரு தோற்றம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2024 இன்னும் 10 வருடம் அதிகபட்சம் இந்த தொழிலாளிகள் எல்லாரும் பணி முடிவுக்கு வந்துடும். இப்போ எல்லாருமே பெரும்பகுதி 45, 43, 40, 45 அதை தாண்டவங்க தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் 10 வருஷத்தில் இது போயிடும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, ரொம்ப நயமாக மனமகிழ் மன்றங்களை அதிகப்படுத்துகிறாங்க. அப்புறம் நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த பார் வந்து தனியார் தான் நடத்துவாங்க. அந்த பாரு, மனமகிழ் மன்றங்கள், இந்த நட்சத்திர விடுதிகள், இவங்க எல்லாமே இப்போது 32% கம்மியாக வாங்கி அவங்க வைக்கிறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் டாஸ்மாக் நஷ்டத்தில் இயங்குற மாதிரி ஒரு கணக்கு அமைச்சிடலாம். அதை நடத்துவதற்கு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்கள், பணம் படைத்தவர்கள், பெரும் புள்ளிகள் எல்லாமே இப்போ உள்ள வர்றாங்க. ஸோ ஒரு பக்கம் இது நீ அழிச்சிட்டே வரணும்னா, இந்த பக்கம் ஏற்றிட்டே வந்தால் இந்த சம்பளம் எல்லாம் பார்த்துக்கலாம். பிரச்சனைன்னு ஒன்று வந்துச்சுன்னா இவங்க தலையில் கரெக்டாக போய் தட்டலாம், ஆணி அடிக்கலாம். இப்போ நீ இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இப்போ போய் இவங்க 21 வருஷமாக பணிநிறுத்தத்துக்காக கேட்குறாங்க. 21 வருஷமாக பல சங்கங்கள் போராட்டம் நடத்துகிறோம். போன அக்டோபர் 2 கூட நாங்கள் சிறை நிரப்பு போராட்டம் நடத்தி சில 1000 பேர் போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க, கைதாகிருக்காங்க. என்னென்னா அப்பயும் அரசு செவி சாய்க்காமல் உங்களுக்கு சம்பளம் 100% உயர்த்தப்படும் சொன்னாங்க, செய்யலை, இப்போ வரைக்கும் கொடுக்கல. ஆனால் இது அப்படியே தொடர்ச்சியாக இவ எப்படியாவது ஏதாவது சொல்லி 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 ஏன்னா உனக்கு லஞ்ச பணம் வந்துடும்ல, நீ என்ன பண்ண 10 ரூபா எக்ஸ்ட்ரா விற்று, அதுலேயும் 1 ரூபா விற்றா தப்பா 10 ரூபா விற்றா தப்பா? நீங்கள் வந்து கணக்கு படி பாருங்களேன். 1 ரூபா விற்றா தப்பு இல்லை, 2 ரூபா 3 ரூபா 4 ரூபா 8 ரூபா 9 ரூபா தப்பு இல்லை, 10 ரூபா விற்றா தப்பு. என்ன பொருள் இடிக்குதா இல்லையா? 1 ரூபாய் கூடுதல் விலை வைத்து விற்றாலும் தண்டிக்கப்படும். ஏன்னா உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே மனசாட்சிப்படி உறுத்தும் அவங்க வாழ்க்கை எப்படி தானே இருக்கு, எப்படி சம்பாதிப்பாங்க. இதுலேயும் அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்ட லெவலில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் இல்லாமல் கடைக்கு 10,000 வசூல் பண்ணுறது, 20,000 வசூல் பண்ணுறது, லட்சக்கணக்கில் வசூல் பண்ணுறது, ஊழல் நிறைந்த துறை. அவங்களும் திருப்பி என்ன கேட்குறாங்கன்னா, நீங்களாம் ரொம்ப ஒழுக்கமா 10 ரூபா தானே விற்கிறீங்க. என்ன இங்கே இந்த நாட்டில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்தியாவில் தமிழ்நாட்டிலெல்லாம் எளியோர்களை, கீழே பணிபுரியவர்களை குறை சொல்லுவது எப்பயுமே ரொம்ப சுலபம். இவர் லஞ்சம் வாங்குறாரு, இவர் தப்பாக இருக்கார், மேலே இருக்கிறவங்கள கை காட்டாமல் இருக்குது. நான் நீதிமன்றத்தை கூட ஒரு வழக்கில் கேட்டேன், நீங்கள் வந்து இந்த நீதிமன்றத்துக்கு வாய்ப்பு இருந்தால் மாவட்ட மேலாளர், அதுக்கு மேலே வட்டார மேலாளர், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலாண்மை இயக்குனர், இவங்களை கேள்வி கேட்பீங்களா? உங்கள் கடைசியாக சேல்ஸ்மேனு, விற்பனையாளர் தான் கேள்வி கேட்க முடியும். இவங்கெல்லாம் தெரிஞ்சுட்டா இந்த துறை அமைச்சர், மேலே இருக்கிறவங்கெல்லாம் கரெக்டாக சம்பளம் கொடுத்து ஒழுங்காக நடந்துட்டாங்கன்னா இந்த பிரச்சனையே வராது. சொல்லப்படி மண்ணெண்ணெய் வழிய மக்கள் வழி. நீங்கள் உயர்ந்த பொறுப்பில் இருப்பவங்கள எப்பயுமே காணாம விட்டுருவீங்க. அவர்களை நோக்கி உங்கள் சுண்டு விரல் அல்ல, உங்களுடைய ஒரு முடி கூட அசையாது. ஆனால் எளிய மக்கள், எளிய தொழிலாளர்கள் மீது ரொம்ப சுலபமாகவே உங்கள் கேள்வி கணக்கில் தொகுத்துட்டு மொத்த குற்றத்தையும் எடுத்துகிட்டு போய் இவங்கெல்லாம் தப்பாக இருக்கிறனால தான் டாஸ்மாக் துறை எப்படி இருக்குது, 50,000 கோடி எங்கேருந்து வந்தது,
தீபாவளிக்கு 800 கோடி எங்கேருந்து வந்தது? யாரோட உழைப்புலேருந்து வந்தது? யார் வேறு செஞ்சு ஒரு சும்மா ஒரு கடையில் வந்து பொருள் தானாக பறந்து போதா? அவன் நிற்கிறான், அந்த பாட்டில் எடுத்து கொடுக்குறான், அதுக்குண்டான கெட்ட வார்த்தையை வாங்கிக்கிறான், அந்த பணத்தை வாங்கிக்கிறான். 10 ரூபா வச்சு விற்றா 10 ரூபா அவனுக்கு சம்பளம் கரெக்டாக கொடுத்துட்டு, அரசு ஊழலுக்கு இணையான கொடுத்துட்டு, நீங்கள் இந்த துறையே கூட மூடிடுங்க. அரசாங்கம் நடத்த தேவையில்லை. அரசாங்கம் இப்படி நடத்தி தான் ஒட்டுமொத்த துறையும் பாதுகாக்கணும்னு எங்கள் சங்கமும் வலியுறுத்தலை. சங்கம்னா ஊழியர் நலன் பாதுகாக்கப்படணும், அந்த துறை தொடர்ந்து நீடிக்க வேண்டும் அப்படின்ற எண்ணம்லாம் இல்லை. எங்கள் மக்கள் நலன் தான் முக்கியம். ஏன்னா மக்களுக்குள்ளே தான் இந்த விற்பனையாளர், உதவி விற்பனையாளர், மேற்பார்வையாளர்னு இருக்காங்க. இவங்களும் மக்கள் தானே. அப்போ ஒரு இத்தனை செஞ்சுட்டு சார் இவங்க வேலை முடிஞ்சு வெளியே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், இவங்களுக்கு வந்து ஓய்வூதியம் தனியாக கிடையாது, பணிக்கூட பெருசாக கிடையாது, எதுவுமே இருக்காது. இவன் உடம்பு சரியில்லை, நாளைக்கே எதனா ஆயிடுச்சு, விபத்து நடந்தால் இஎஸ்ஐலாம் கிடையாது, ஹாஸ்பிட்டல் போய் தனியாக ட்ரீட்மெண்ட் எடுக்க முடியாது. இவங்க ஒன்றுமே இல்லாமல் கரைஞ்சி நிற்கணும், ரொம்ப சொற்ப தொகை தான் கொடுப்பாங்க. அப்போது மக்கள்கிட்டேருந்து வாங்கின பணம் இவங்களையும் வாழ வைப்பது பொதுமக்கள் தான், ஆட்சியாளர் இல்லை. அவன் தான், அந்த பொதுமக்கள் தான் உழைச்சி ஏதோ கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு அந்த பணத்தெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே சாராய கடைக்கு போகுது, டாஸ்மாக் கடை. நீங்கள் பேசும்போது ஒரு இருவேறு கருத்துக்கள், அதாவது ஒரு நல்ல மனிதராக, சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டவராக இந்த மது வேண்டாம் அப்படின்னு பேசுகிறீங்க. அதே நேரத்தில் இந்த மது தொடர்பாக வேலை செய்கிற பணியாளர்களுக்கு ஆதரவாக இருக்கீங்க. இது ஒரு முரணாக தெரியலையா அவங்களுக்கு? இல்லை, இப்போ ரெண்டுமே தனித்தனி. உங்கள் எல்லா கேள்விக்கும் சரி தப்பு என்ற 2 பதிலுக்குள்ள சரி லட்சம் சரி உள்ளே இருக்கும், லட்சம் தவறு உள்ளே இருக்கும், பல பதில்கள் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் மூடணும்னு கேட்கும்போது மாற்று என்ன நீங்கள் என்ன கேட்க முடியும்? நான் என்ன சொன்னேன், ஓகே மூடணுன்றீங்க, உங்களுக்கு அப்போ நீங்கள் உள்ள வேலை செய்யணும் என்ன? நாங்கள் என்ன சொன்னால், தமிழ்நாட்டில் துறைகளில் பல்வேறு துறைகளில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பு இருக்குது, ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்பு இருக்குது. என்னுடைய பணிக்கு ஏற்ற மாதிரி இத்தனை வருஷம் உழைச்சி கொடுத்துருக்கேன், அரசு கஜானா நிரப்பியிருக்கேன், மாற்று வேலை கொடுத்துரு. இந்த முரண் இப்படி தான் சரியாகும். நீங்கள் ஒட்டுமொத்தம் எங்களை அழிச்சிட்டு, எங்கள் துறையெல்லாம் அழிச்சிட்டு நீ வீட்டுக்கு அனுப்புன்னு என் கோரிக்கை இல்லை. அப்படி இந்த உங்கள் துறை மாதிரியே அதை விட கொஞ்சம் பாதிப்புகள் குறைவாக இருக்கிற அப்படின்னு சொல்லலாம். அதாவது பட்டாசு தொழில், அதுலேயும் நிறைய பேர் சாகுறாங்க, பிரச்சனை வருது, அதனால் ரொம்ப பெரும் பயன் இல்லை, சமுதாயத்துக்கு அது ஒரு கேடாக இருக்குது. அதே மாதிரி பீடி சுற்றுதல், இந்த மாதிரி தொழில்களுக்கும் மாற்று தொழிலை கொடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஒலிகள் எழுப்புதலும் இருக்குது. ஆனால் இதற்கெல்லாம் செவி கொடுக்காம அரசு இருக்கே, இதற்கான காரணம் என்ன நினைக்கிறீங்க சார்? சமூகத்தில் நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை பற்றி அதிகமாக யோசிக்காமல் இருக்கணும்னா, மக்கள்கிட்ட என்ன பிரச்சனைன்னு நீங்கள் நிறைய யோசித்து நீங்கள் களத்தில் வீதிக்கு வராமல் இருக்கணும்னா, சில முறைகளை நம்ம வச்சுருக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம் வீட்டில் இருக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்காது, மதத்தை நீங்கள் ரோட்டில் கூப்பிட்டு வந்தால் பிரச்சனையாகும். என் மதம் பெருசா உன் மதம் பெருசான்னும் போது பிரச்சனையாகும். சாதி மதத்தோடு சம்மந்தப்பட்டது தான். நாங்கள் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்டு சங்கம் நடத்துகிறோம், எங்களுக்கு சாதி மதம் உடன்பாடு இல்லாமல் நாங்கள் நடத்துகிறோம், அப்பாற்பட்டு நடத்துகிறோம். மற்றபடி மத பழக்கம் உள்ளவங்க அவங்கவுங்க வீட்டில் வச்சுக்கோங்கன்றோம். என்னென்னா, உன் பிரச்சனைக்கெல்லாம் விடிவு நீ கோயிலுக்குள்ளே தான் போய் நிற்கணும், இல்லை சர்ச்சில் நிற்கணும், மசூல் நிற்கணும், இங்கெல்லாம் தீர்வு கிடைக்குமா அப்படின்றதெல்லாம் தாண்டி நீ வீதியில் இறங்கினா மட்டும்தான் பிரச்சனைக்காக தீர்வு கிடைக்கும். நாங்கள் வலியுறுத்து. அப்போது நீ போய் உன் பிரச்சனை அதிகம், உனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, சம்பளம் இல்லை, மற்றது இல்லை, வேறு பிரச்சனை இருக்குது சமூகத்தில், நீ குடிச்சேன்னு வச்சுக்கோங்க, மயக்கத்துக்குள்ளாகி கிடப்ப. போதைன்னா என்ன, தள்ளாடிக்கிட்டு என் சுயசிந்தனை இல்லாமல் ஒரு வெளி உலகத்தில் போய் இருக்கிறது. எனக்கு இது வரைக்கும் மது பழக்கம் இல்லை, நான் குடிச்சதும் இல்லை, தெரியல, நான் கேள்விப்படுறது சொல்கிறேன். ஒரு மயக்கத்தில் இருப்பாங்க. அப்போது உங்கள் சுய உணர்வு இல்லாமல் வைத்துக் கொள்வதில் அரசும் ஆரம்பிக்கிறது இருக்கிறது. சரி சரி, தன்னிலை அறிந்து உன் நிலை அறிந்து நீ சமூகத்துக்கு உன்னுடைய கோரிக்கைகளை வைத்து சமூகத்தை மாற்றுவதற்குண்டான கடமைகளில் இறங்காமல் பார்த்து கொள்வதற்கு மது என்பது மது இருக்க வேண்டும் என்பதும் எளிய மக்களிடத்தில் எளிமையாக சென்று சேர வேண்டும் என்பதும் அரசும் விரும்புகிறது. இந்த மாதிரியான சில துறைகள், இப்போ மது, அப்புறம் அந்த பீடி, பட்டாசு, இவைகளெல்லாம் இருந்தால்தான் மக்களை வந்து ஒரு நிலைக்கு கொண்டு வர முடியும், அதாவது மறக்க செய்ய முடியும் அப்படின்ற நிலையில் அரசு அதை ஆதாயமாக பயன்படுத்தி கொள்கிறதா சொன்னீங்க. இது ஒரு நல்ல அரசுக்கு சரியான ஒன்றா? நிச்சயமாக மக்கள் நல அரசுன்னு இது கொண்டு சொல்ல முடியாது. நீங்கள் மக்கள் நலனுக்கு என்ன வேணும்? குடிப்பதற்கு நல்ல குடிநீர், இருப்பதற்கு இடம்,
தேவையான உணவுப் பொருட்கள், இன்றியமையாத தேவைகள் அப்படின்ற வேலை வாய்ப்பு, இது குறைந்தபட்ச சட்டப்படி சம்பளம், இதெல்லாம் தான் இருக்கணும். இப்போ மக்களுக்கு என்ன தேவை? அவங்களுக்கு போக்குவரத்து எளிமையாக இருக்கணும். என்னென்ன அவங்களுக்குரிய சுய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக இருக்கணும். சுய தேவையில் மது எப்போ வந்தது? பீடி எப்போ வந்தது? போதைப் பொருட்கள்லாம் எப்போ வந்தது? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரக்ஸ் வர ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் நிறைய கல்லூரி நிறுவனங்களில் மற்றதில் இப்போ இன்டர்நெட்லாம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக கொண்டு வந்து இதுலேயும் இறங்கிட்டான். ஏன்னா இது போன்ற விஷயங்களை கண்டும் காணாமல் இருப்பதில் பெரிய லாபங்கள் இருக்கிறது. பல பேரை இயக்கி பல பேர் உள்ளுக்குள்ளே உட்காந்து வருமானத்துக்காக எதையும் பண்ணலான்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்க. மக்களுடைய இளைஞர்களுடைய மாணவருடைய இறப்பை பற்றி யோசிப்பதில்லை. எங்களுக்கு இன்னைக்கு கிடைக்குதா? நாங்கள் வந்து இன்றைக்கி இந்த வருஷம் 1000 கோடி, அடுத்த வருஷம் 2000 கோடியா, 5000 கோடியா, 10,000 கோடியா, மனித தேவைகளை மீறிய உங்களுக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ காசு சம்பாதிக்கிறோமோ அது எல்லாமே மண்டை ஓட்டில் போய் ரத்தம் பருகிற கதை தான். லாபம்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு மோசமான உதாரணம். ஆமாம், லாபம்னு ஒன்று வந்துருச்சுன்னா அது எந்த நிலைப்பாட்டுக்கும் போகிறதுக்கு தயாராக இருக்குது. இப்போ மனித தேவை என்பது மலிந்து போய் அரசு தன்னுடைய கடமைகள்லேருந்து விலகி கொள்வது. அப்போது இவங்களுக்கு எல்லாமே என்ன, இது ஒரு வியாபாரம். நான் 5 வருஷம் இப்போ நீங்கள் அதாவது தமிழ்நாடு டாஸ்மாக் விற்பனையாளர் நலச்சங்கம், அதில் ஒரு சிறப்பு தலைவர்னு சொல்கிறீங்க. பணியாளர்கள் தான் அதோட நிர்வாகிகளாக இருப்பாங்க. நீங்கள் பணியாளராக இருந்தீங்களா? அல்லது சிறப்பு தலைவர்ன்றனால அந்த பணியாளர்கள் இல்லாமல் அவருடைய நலத்துக்கு பாடுபடுகிற மாதிரி வந்திருக்கீங்களா? அதை பற்றி இல்லை, எந்த ஒரு தொழிற்சங்கமும் வெளித்தலைவரை தலைவராக வைத்து கொள்வதற்கு சட்டத்தில் இடம் இருக்குது. நீங்கள் வந்து பைலா போடும்போதே, விதிகள் உருவாக்கும் போதே எங்களுக்கு ஒரு வெளித்தலைவரை நாங்கள் கொண்டு வரலாம் அப்படின்னு. நாங்கள் விற்பனையாளர் சங்கம் மட்டும் இல்லை, இப்போ கூட டைமண்ட் செயின்னு சொல்லி முருகப்பா குடும்பத்தில் நடந்த தேர்தலில் கூட வெற்றி பெற்றிருக்கோம். பல்வேறு சங்கங்கள் வெளியில் வந்து சிறப்பு தலைவராக உள்ளே இருக்கீங்க. ஆமாம், ஆனால் இந்த சங்கத்துக்கு தான் சிறப்பு தலைவராக இருக்கேன், சட்ட ஆலோசகராக இருக்கேன். சரி சரி. இன்னொன்று, மாநில தலைவராகவே வெளியிலேருந்து இருக்கிறவங்க போயிருக்க முடியும். தொழிற்சங்கத்தில் அந்த இடம் இருக்குது. உள்ள பணி செய்தால்தான் தலைவராக இருக்க வேண்டும் என்பது கிடையாது. நீங்கள் வெளியில் இருக்கிறவங்களும் உள்ளே போய் தலைவராக இருக்கலாம். தொழிற்சங்க சட்டத்தில் அப்படி ஒரு இடம் இருக்குது. சரி, இன்னொன்று சொன்னீங்க, அதாவது இந்த மிடாஸ் அந்த மாதிரி ஆலைகள், அந்த மது உற்பத்தி செய்கிற ஆலைகள் சரியான விவரங்களை தெரிவிப்பதில்லை அப்படின்னு. இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இதன் மூலமாக அவங்கள்ட்ட இருந்து தகவல் பெற முடியாதா? இல்லை, நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்றம் கண்டிச்சிருக்காங்க, தகவல்லாம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, ஆர்டிஐயில் வெளியிடணும்னு சொல்லியிருக்காங்க, ஃபைனும் போட்டிருக்காங்க. சரி, தகவல் வெளியிடாது. ஆனால் இப்போ வரைக்கும் முறையான தகவல் ஒன்றும் நிர்வாகம் வெளியிடலை. வெளியிட்டாங்கன்னா எல்லாருக்குமே பிரச்சனை இருக்குது. அதாவது பிஎம் கேர் நிதி மாதிரி எந்த தகவலும் இருக்காது. ஆமாம், அப்படி ஒரு விஷயத்தை வந்து தெரிஞ்சு இப்போ திராவிட மாடல் அரசு மிக சிறப்பாக நடைபெறுகிறது, நிறைய திட்டங்களை கொண்டு வராங்க அப்படிலாம் பேசுகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு டாஸ்மாகை வைத்துக்கொண்டு அவர்கள் அப்படி சொல்வது நியாயமாகப்படுகிறதா? நீங்கள் டாஸ்மாக் வச்சுட்டு சொல்கிறது நியாயம் இல்லை ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல்வேறு துறை இருக்குது. உதாரணத்துக்கு தூய்மை பணியாளர் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாடு முழுக்க யாருக்குமே குறைந்தபட்ச சட்டப்படி சம்பளம் இல்லை. இப்போ சென்னை மாநகராட்சியில் 753 ரூபா நாங்கள் போராடி வாங்கியிருக்கோம் எங்கள் சங்கத்தின் சார்பில், உழைப்போர் உரிமைக்கு பேரில். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆவடி மாநகராட்சி, தாம்பரம் மாநகராட்சி பார்த்தீங்கன்னா 13,000 சம்பளம். இவர்களுக்கு பார்த்தீங்கன்னா 19 சம்பளம். 31 நாள் வேலை செஞ்சால் 23,000 வருது. 31 நாள் கணக்கு பண்ணக்கூடாது. தமிழ்நாடு முழுக்க பார்த்தீங்கன்னா மாநகராட்சி, பேரூராட்சி, நகராட்சி, ஊராட்சி, ஒன்றிய, இது எல்லாமே வேறு வேறு சம்பளம். யாருக்குமே சட்டப்படி சம்பளம் கிடையாது. இப்போ உதாரணம் சாம்சங் நிறுவனத்தில் சிஐடி மிகப்பெரிய போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க ஒரு 1000 பேர் 2000 பேருக்குன்னு 500 பேர் தான் வேலை கொடுத்துருக்காங்க. முத்தரப்பு ஒப்பந்தம் போடுறாங்க. அவன் என் பேரை பயன்படுத்தி தொழிற்சங்கம் பதிவு பண்ணக்கூடாதுன்றான். ஆனால் கொரியா நிறுவனத்தில் அந்த தொழிற்சங்கம் அவங்க நிறுவனம் பேர் தண்ணி நம்மளுது, வேர்வை நம்மளுது, ரத்தம் நம்மளுது, இடம் நம்மளுது, வரிச்சலுகை நம்மளுது. ஆனால் கொரிய கம்பெனிக்காரன் இங்கே உட்காந்துட்டு என் பேரை வச்சு நீ இந்திய சட்டத்தின் கீழே, தொழிற்சங்க சட்டத்தின் கீழே தொழிற்சங்கம் ஆரம்பிக்கிறது உனக்கு உரிமை இல்லைன்றான். இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசு அதை பதிவு செய்வதற்கு கூட தயங்குது. அப்போ அந்த நாட்டுக்கு அடிமை போல தான் அது செயல்படுது. இப்போ நீ சிஐடி பெரிய போராட்டம் நடத்திருக்காங்க, தொழிலாளிங்க வஞ்சிக்கப்படுறாங்க, வேலை எடுக்க மாட்டேன்றாங்க, தூய்மை பணியாளர்கள் பணியிடத்துக்காக போராடுறாங்க, அரசு ஊழியர் ஆசிரியர்கள் போராடுறாங்க. 2003 காலகட்டத்துக்கு பிறகு இன்றைக்கி ஓய்வூதியமே இல்லைன்ட்டாங்க. ஆனால் நம்ம ஒரு ஆட்சி வரும்போது என்ன ஆகுது, நாங்கள் வந்தால் தேர்தல் வாக்குறுதி சொன்னதுபடி எல்லாம் நடந்தது. தேர்தல் முடிஞ்ச பிறகு கஜானா காலி.
மக்கள் நலன் இப்போ ஒரு 1000 ரூபாய்க்கு வந்து கொடுக்குறாங்க, போக்குவரத்து கொடுக்குறாங்கன்னா இன்றைக்கி எளிய மக்கள் இருக்காங்கன்னா அது தேவைப்படுது. ஒன்றும் தேவைப்படல நான் சொல்லலை, தப்பான திட்டம்லாம் நான் சொல்ல. ஆனால் அவர்களுக்கு நீங்கள் எதை முதன்மையாக செய்யணும்? நீங்கள் அறிவிக்கிற குறைந்தபட்ச சம்பளம்ன்றது வருஷத்துக்கு வருஷம் அரசாங்க தொழிலாளர் துறை அறிவிப்பது. அந்த சம்பளத்தை எந்த துறையிலையும் வழங்காமல் பார்த்துக்கிறீங்க. ஏன்னா அரசு துறையில் வழங்கிட்டால் தனியார் துறையெல்லாம் வழங்க நேரிடும். நீங்கள் ஒரு மோசமான உதாரணம்னா 12 மணி நேரமாக வேலை நேரத்தை கூட மாற்றினாங்கல்ல, கடுமையான போராட்டத்துக்கு எத்தனை பேர் உயிரிழந்து கொண்டு வந்தது, தூக்குமேடை ஏறி கொண்டு வந்தது. ஏன்னா நீங்கள் வந்து முதலாளிகளுக்கு வசதியாக பல்வேறு வெளிநாட்டு நிறுவனம்லாம் நீங்கள் கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க. நீங்கள் முதல்ல இங்கே இருக்கக்கூடிய தொழிலை என்ன பண்ண போகிறீங்க? அரசு என்ன தொழில் தான் துவங்க போகுது? அரசு அப்போ நடுவில் நின்றுக்கிட்டு இடைத்தரகிற வேலையா நீங்கள் கொண்டு வந்து எங்கள் ஆளுங்களை அடிமையாக கொண்டு வருவீங்க. அந்த காலத்தில் வந்து தேயிலை தோட்டத்துக்கு மற்றதுக்கெலாம் போகும்போது நடுவில் ஒருத்தர் இருப்பார், அந்த மாதிரி கங்காணி மாதிரி. ஆமாம். இப்போ என்னென்னா நீங்கள் எடுத்துகிட்டு போய் அவங்களெல்லாம் கொண்டு வந்து உனக்கு வரி செலவு கொடுத்துக்கிறேன் சார். இங்கே இருக்கக்கூடிய நோக்கியா நிறுவனத்துக்கு 99 வருஷத்துக்கு நூற்றுக்கணக்கான ஏக்கர் ₹1 லீஸ் கொடுத்தாங்க. அடுத்த 99 வருஷத்துக்கு ₹2 கொடுத்தாங்க. எத்தனை வருஷம்? 200 வருஷம். 4 தலைமுறை பார்த்துருவான், 3 தலைமுறை பார்த்துருவான். அவன் என்ன பண்ணால் அந்த லேண்ட் அவனே வச்சுக்கிறான். நீங்கள் அங்கே ஊர் ஜனங்களுக்கு இடம் கொடுப்பேன்னு சொன்னால் கொடுக்குறதில்ல. அவன் திருப்பி என்ன பண்ணுறான்னா கை மாற்றிட்டே இருக்கான். நீ முடியல, அவன் கண்ட்ரோலில் இருக்க இடம். யாருக்குன்னா நான் சப்லீஸ் கொடுப்பேன், வேறு யாருக்குன்னா தருவேன், அவன் கொடுப்பான். அப்போது அரசு இந்த ஊழியர் மட்டும் இல்லை, டாஸ்மாக் ஊழியருக்கு மட்டும் இல்லை, நான் சொல்ல தூய்மை பணியாளர் வஞ்சிக்கப்படுறாங்க, சாம்சங் தொழிலாளி வஞ்சிக்கப்படுறாங்க, அரசு ஊழியர் ஆசிரியர்கள் வஞ்சிக்கப்படுறாங்க, மின்சாரத்துறையில் இருக்க வஞ்சிக்கப்படுறாங்க. எப்படி இந்த மாற்றங்களை கொண்டு வரணும்? இவங்க கையில் தான் ஆட்சி இருக்குது, உங்கள் கையிலே இருக்குது. இப்போ இந்த 2 ஆட்சிகளும் இப்படி தான் செயல்பட்டு வராங்க, அப்படி தான் உங்கள் பார்வை. வேறு ஒரு ஆட்சி, இந்த 2 ஆட்சிகளையும் தவிர்த்து இப்போ நடிகர் விஜய் ஒரு கட்சியை தொடங்கியிருக்கிறாரு, நிறைய மக்கள் அதுக்கு ஆதரவு தெரிவிக்கிறது மாதிரியான செய்திகள்லாம் வருது. அப்படி ஒரு நபர் வரும்போது இதில் மாற்றம் தெரியும் என்று நினைக்கிறீங்களா? கட்சி யார் வேணால் ஆரம்பிக்கலாம், முதல்வர் ஆகணும் விரும்பலாம், மக்கள் நலனுக்காக என்ன செயல்பட போகிறாங்கிறது தான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. அவர் எம்ஜிஆர் அவர்கள், என்டி ராமாராவ் அவர்கள்லாம் வந்து மக்கள் மனசில் நீங்காத தலைவர்களாக இருந்தாங்க. எம்ஜிஆர் பீரியடில் தான் டாஸ்மாக் பெருசாச்சு, நீங்கள் 81 தான் பெருசாச்சு. அவர் என்ன முன்மாதிரி சொல்ல வராருன்ற ஒரு கேள்வி அதில் இருக்குது. இன்னொன்று, அவர் ஒன்றும் பதவிக்கும் வரல, மற்றதும் வரல, கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே திமுக அதிமுக கட்சிகள் ரெண்டுமே கிளைகள் பெருசு. தமிழ்நாடு முழுக்க இவர்கள் கிளைகள் வந்து பூத் வாரியாக மற்றது வாரியான்ற அமைப்பு வந்து 2 கட்சிகளுக்கு இருக்குது. இப்போ இன்னொரு செய்தி, இப்போ நேற்று நடந்த அந்த வாக்காளர் முகாம், அதில் வந்து திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரும் எவ்வளோ பேர் இருந்தாங்களோ அதே அளவிற்கு விஜய் கட்சியினரும் அந்த வாக்காளர் அந்த முகாமில் இருந்து செயல்பட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தியும் நம்ம கேள்விப்படுறோம். அப்போ அந்த கட்சி வளர்கிறது அப்படின்னு சொல்ல முடியும் சார். மக்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பு இருக்குது சார், தேவைகள் பூர்த்தி செய்யலை சார், பூர்த்தி செய்யப்படலை சார், எதிர்பார்ப்பும் அதிகமாக இருக்குது சார். எங்கேயாவது ஒருத்தர் யாராவது வந்து செஞ்சிட மாட்டாங்களா அப்படின்ற கவலை இருக்குது சார். எங்கேயாவது யாரும் வந்து செய்ய மாட்டாங்க சார். என்னையை பொறுத்த வரைக்கும் மக்கள் அவர்கள் மாற்றத்தை நோக்கி அவர்கள் தீர்மானிக்க சக்தியாக முழுமையாக மாறும்போது மாற்றங்கள் நல்லாயிருக்கும். தள்ளி நின்று நம்ம கொஞ்சம் வேடிக்கை பார்த்து யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ நமக்கு ஒருத்தர் செஞ்சிடுவாங்கன்ற வரைக்கும் இருந்தால் வராது. ஃபுல் கண்ட்ரோல், முழு விஷயமும் மக்கள் போராட்டங்கள் மூலமாக செல்வாக்கு செலுத்தி அதுலேருந்து ஒருத்தர் தீர்மானிக்கிறதுன்னு ஒரு விஷயம் கொண்டு வரும்போது அதனுடைய சக்தின்றது வேற யாருக்கு. இப்போ மக்களுக்கு ஒரு பொதுவான ஒரு பார்வை வந்துச்சு, அதாவது சமரச போக்கு, அது அப்படி தான் இருக்கும், சரி என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு மனப்போக்கு வந்துருச்சோ அப்படின்ற ஒரு ஐயம் இருக்கிறது. அது உண்மைதானா? இல்லை, 2 விதமான விஷயங்கள் இருக்குது சார். என்னென்னா, ஒரு பக்கம் எல்லாத்தையும் நீ ஏற்றுக்கிட்டு போகணும். ஏன்னா நீ காலையிலேருந்து வேலைக்கு போய் திருப்பி வந்து சேரத்துக்குள்ளே உனக்கு போதும்னு ஆகுது. எல்லா தனியார் நிறுவனங்களும் வங்கிகளும் உனக்கு கடன் கொடுத்து வச்சிருக்கு. அடுத்த மாதம் வந்து நீ இஎம்ஐ கட்டணும், பொறுப்பு வந்துடுது, அடுத்த மாதம் இஎம்ஐ கட்டணும். இதெல்லாம் தாண்டி நீ களத்தில் நின்று எனக்கு உரிமை வேணும், நான் வேலை செய்கிற இடத்துல எனக்கு சம்பளம் வேணும், எனக்கு ரோடு வசதி வேணும், அப்படி பண்ணால் கடைக்காரன் இருக்குவான், வீட்டு பிரச்சனை, இதெல்லாம் வந்து நிற்கணுமேன்னும் போது அவர்கள் தலையில் அனைத்தும் திணிக்கப்படுகிறார். ஒரு அடிமையை உன்னை நீ அடிமைன்னு சொல்லி உன்னை இறுக்கி பிடிச்சி வைக்கிற விஷயம் நடக்குது. ஆனால் அதையும் தாண்டி என் இடத்த நீ ஏர்போர்ட்டுக்கு எடுப்பேன்னா களத்தில் நிற்கிறான், எங்கள் ஊரில் தண்ணி வரலனா களத்தில் நிற்கிறான், எனக்கு பட்டா வேணுன்னா களத்தில் நிற்கிறாங்க. இதுவும் மக்கள் தான். அரசியலில் மாற்றம் வேணா மாற்றி ஓட்டு போகிறதுக்கோ
நான் 5 வருஷம் உனக்கு கொடுத்தேன், அந்த அந்த அளவுலையாவது நான் 5 வருஷம் மாற்றி போடுறேன், நீ தப்பு பண்ணதுக்கு உனக்கு ஒரு தண்டனை தரேன். இந்த லெவலும் மக்கள் தான் இருக்கிறாங்க. இப்போ மக்களுக்கு இந்த நிலைப்பாடில் வச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறவங்களுக்கு மாற்றம் வரணும் வந்து மக்கள் மூலமாக தான் வரும். எல்லா நேரத்துலையும் வரும், நம்ம எதிர்பார்க்குறோம். மாற்றங்கள் வந்து இயல்பானது. 30 வயசு 40 வயசு 60 வயசுன்ற மாதிரி நமக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாடு வேறு, 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்மளும் வேறு, எல்லாமே வேறு. கல்வி சூழல்லேருந்து வேலை வாய்ப்பில் இல்லை. நம்ம ஏன் நல்ல மாதிரியாக மாற கூட யோசிக்கக்கூடாது. வெறும் திடீர்னு நான் பெரிய ஆளா இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடுவேன் அந்த கனவை நான் நான் சொல்கிறது என்ன, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய மாநிலமாக நாடாக ஏன் உருவாகக்கூடாது? தொழிலாளரோட நலன் விரும்பக்கூடாத நாடாக ஏன் உருவாகக்கூடாது? அப்படியும் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை மக்கள் போராட்டங்கள், தொழிலாளர் போராட்டங்கள் தீர்மானிக்க வேண்டும் என நான் விரும்புகிறேன். இப்போ ஒன்றிய அரசு வந்து நிறைய பொது நிறுவனங்களை எல்லாம் தனியாருக்கு தாரை வார்ப்பது, அது வந்து நாட்டுக்கு நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் சொல்கிறேன். இப்போ நாட்டோட வளங்களை ஒழித்து தனியார் முதலாளிகளுக்கு லாபம் சம்பாதிக்க விடுவது. காடுகளை ஒழிக்கிறாங்க, பொதுத்துறையை ஒழிக்கிறாங்க, எல்லாத்தையும் ஒழிச்சிட்டே வர்றாங்க. இப்போ அடுத்து ரயில்வே மேலே ஒரு பெரிய கண்ட்ரோலோட அங்கே எல்லாத்தையும் விற்கணும்னு முடிவு பண்ணுறாங்க. இருக்கிற பிளாட்ஃபார்ம்லாம் தனியாருக்கு கொடுக்குறதுலேருந்து ரயில்வே எப்படிலாம் தனியாருக்கு மாற்றணுன்றதுல இன்னும் ஆர்வமாக இருக்கேன். இது எல்லாமே எது சம்மந்தப்படுதுன்னா பெரும் முதலாளிகள் வளர்ச்சி சம்மந்தப்படுது. நீங்கள் அதானி மிகப்பெரிய பணக்காரராக மாறிட்டார். அம்பானியோட அதானி வேறு ரேஞ்சு போடுற அளவுக்கு மொத்த செல்வ வளங்களும் அதானி அம்பானி குடும்பத்தினரிடம் ஒரு சில 10 பேர்கிட்ட குவிஞ்சிருக்கு. மொத்தமே இந்தியாவினுடைய சொத்து மதிப்பே பார்த்தீங்கன்னா ஒரு 100 முதலாளிக்கு 100 முதலாளிங்க ஒரு பக்கம் போட்டிங்கன்னா இந்த பக்கம் 120 கோடி பேர் இருக்காங்க. 120 கோடி பேர் இருக்காங்கன்னா இதில் 50 கோடி 40 கோடி கிட்டத்தட்ட கழிப்பறை வசதியாக பார்க்காதவன். கழிப்பறை வசதியே இல்லை. சம்பளம் பார்த்தீங்கன்னா 5000 10,000 ரூபாய்க்குள்ளே வாழ்கிறவங்க பெரும்பகுதி இருக்காங்க. இல்லை நடுத்தரவருக்கும் ஒரு செக்ஷன். அப்போ இந்த பின்னணியில் நீங்கள் அரசினுடைய தொழில்களை பாதுகாப்பது, அதை ஊக்குவிப்பது, அதன் மூலமாக தான் மாற்றம் வரும். மக்கள் நீங்கள் நல்ல பொது நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறீங்க. நிச்சயமாக நீங்கள் எந்த ஆலையும், அது சிமெண்ட் உற்பத்தியாக இருக்கட்டும், இல்லை ரயில்வே தளவாடங்களாக இருக்கட்டும், இராணுவ தளவாடங்களாக இருக்கட்டும், நீ எல்லாமே தூக்கி நீ தனியார்கிட்ட ஒப்படைச்சோன்னா ஆட்சி தனியாருக்கானதாக இருக்குமா மக்களுக்கானதாக இருக்கும்? நான் எல்லாமே உங்களை சார்ந்திருக்கேன். உங்கள்கிட்ட தான் இராணுவத்துக்கு நான் தளவாடம் வாங்குகிறேன், உங்ககிட்டேருந்து எல்லாத்தையும் நான் வாங்குகிறேன் அப்படின் போது நான் உங்களுக்கு ஆட்சி செய்வேனா மக்களுக்கு ஆட்சி செய்வேனா? மக்கள் என்ற பெயரில் மக்களுக்கு ஆட்சி செய்வதாக சொல்லிவிட்டு உங்களுக்கு வேணால் நான் ஆட்சி செய்யலாம். நீங்கள் அடுத்த தேர்தலில் எனக்கு எவ்வளோ காசு கொடுப்பீங்க, நான் எவ்வளோ பிரச்சாரத்துக்கு ஈடுபடலாம். அப்போது நேர்மையானவர்களை, உண்மையானவர்களை அரசியலிருந்து வெளித்தள்ளுவது. நேர்மையான உண்மையானவர் தியாகம் அர்ப்பணிப்புலாம் எல்லா மக்கள்கிட்டையும் இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் அதுவே போய் எந்த பக்கம் எது ஏறுது எது குறையுதுன்றதை பொறுத்தான். வீட்டுக்காக தியாகம் பண்ணுறான், அவன் நண்பர்களுக்காக தியாகம் பண்ணுறான், இணையருக்காகவும் குழந்தைகளுக்காக தியாகம் பண்ணுறான். மனுஷன் எல்லாருமே பொய் கிடையாது. எல்லார் உருவத்துலேயும் பொய் இருக்காது, உணர்வுலையும் பொய் இருக்காது. ஆனால் நீங்கள் எதை நோக்கி எல்லாரையும் பயணப்படுத்த கூப்பிட்டு போகிறீங்க? நான் தீர்மானிக்கலாம் என்ன சட்டை போடணும், நான் என்ன இன்னைக்கு ஷூ போடணும், என்ன பேண்ட்டு போடணும், என்ன பொருட்களை வாங்கணும், எதை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவனுக்கு வந்து இன்றைக்கி எல்லா மனிதர் கையிலையும் இன்றைக்கி இல்லை இன்றைக்கி ஃபோன் தொலைபேசி வசதி இல்லை, யார்ட்டையுமே கிடையாது. எல்லார்ட்டையுமே என்ன இருக்குது, ஏதோ ஒரு மெய்நிகர் உலகத்துக்குள்ளே வாழ்கிறோம். இன்றைக்கி என்ன வாட்ஸ்அப்பில் போட்டான், இன்றைக்கி என்ன ஃபேஸ்புக்கில் போட்டான், இன்றைக்கி என்ன ப்ராடக்ட் வாங்கணும், இன்றைக்கி இந்த மருந்து சாப்பிட்டா குணமாயிடும், இன்றைக்கி இதை பார்க்கணும். இல்லை, அவன் உலகமே யார் தீர்மானிக்கிறான்னா அதையும் பெரும் முதலாளி தான் தீர்மானம். ஆனால் அது உண்மை இல்லை. நீங்கள் உடச்சி பார்த்தீங்கன்னா சக மனுஷன்கிட்ட பக்கத்தில் போய் பேசுகிறதோ, நீ நல்லா இருக்கியான்னு கேட்குறதோ, நேரில் போய் நம்ம தெரிஞ்சுக்கிறதோ, நீ ஈவன் கூகுள் மேப்பே போட்டால் கூட ரோட்டில் முட்டு சந்தில் போய் கேரளாவில் இப்போ கீழே வந்து விபத்தாயிடுச்சு. நீ நேரில் போய் 4 மனுஷங்கிட்ட கேட்டால் 2 பேர் போயிட்டு பாருவாங்க. இது எல்லாமே ஒரு கட்டமைக்கப்பட்ட உலகம். பெரும் முதலாளிகள் கட்டமைக்கிறாங்க, அவர்கள் ஆட்சியாளர்களை தீர்மானிக்கிறாங்க, அவர்களை மாற்றி மாற்றியாக கொண்டாடுறாங்க. அவர்களுக்காக கட்சிகள் என்பது நடத்தப்படுது, அவர்கள் தீர்மானிக்கிற விஷயமா இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தம் பார்த்தீங்கன்னா தனியார் ஒன்றிய அரசு தனியாருக்கு ஒரு பக்கம் விடுறோன்ற ஒரு போக்கு, இன்னொரு பக்கம் மத வெறுப்பு. இதுதான் ரொம்ப அவங்களுடைய கவனித்து பார்த்தா கூட என்ன பண்ணால் இந்த ஒரு ஆங்கிளும் அவங்க எடுக்கிறாங்க. என்ன அடிப்படை தேவை? நீங்கள் அத்தனையும் வந்து அரசு நிறுவனத்தோட கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் எல்லாருக்கும் வேலையும் நல்ல நல்ல சம்பளத்தையும் மற்றதையும் உறுதிப்படுத்தினீங்கன்னா இந்த பிரச்சனையே இல்லாத மக்கள் நிம்மதியாக வாழலாம். எல்லாருமே இந்த உலகத்தில் ஒரு சின்ன கல் சைஸோட நம்ம வாழ்க்கை ரொம்ப குறைவானது.
அப்படி இருக்கும்போது மனிதர்களுக்குள்ள ஒரு போட்டி மனப்பான்மை, எப்பயும் வந்து நீ மேலே போறியா நான் மேலே போறியான்ற பல்வேறு விஷயங்களை இந்த சமூகம் உருவாக்கி வச்சிருக்கு. இப்போ அதெல்லாம் தாண்டி மனிதன் இயல்பாக வாழ்வது, எனக்கு ஒரு 2 மணி நேரம் கவிதை பாடணும், ஒரு 4 மணி நேரம் வேலை செய்யணும், 2 மணி நேரம் போய் திருப்பி உற்பத்தியில் ஈடுபடணும். அதுபோல் மனதிற்கு எளிமையாக வாழ்க்கை முறை நமக்கு இல்லை. ஒன்றிய அரசு இதுவரைக்கும் இருந்த அரசுகள்லாம் ஏதாவது ஒரு ஊழல் அப்படின்னு சொல்லி பெருசாக அதை காமிப்பாங்க, தண்டிக்கப்படுவாங்க, இல்லை விடுதலை ஆவாங்க. ஆனால் இப்போ இருக்கிற இந்த அரசு வந்து எந்த ஊழலும் செய்யவில்லை அப்படின்னு தங்களை பற்றி தம்பட்டம் அடிக்கிறாங்க. அது உண்மை நினைக்கிறீங்களா? நீங்கள் அஜித் பவார் எடுத்துக்கிட்டிங்கனாலே, மகாராஷ்டிராவில் அவர் எடுத்துக்கிட்டாலே 100 கோடிக்கு மேலே ஊழல்ன்றது இருந்தது. அவர் மேலே வளர்க்கப்பட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சிபிஐ கிட்ட கேஸ் ஃபைல்ஸ் ஆவணம்லாம் இருக்குன்னாங்க. அதுக்கப்புறம் ஆவணம் காணாமல் போயிடுச்சுட்டாங்க. கூட்டணிக்கு போனவொன்னே காணாமல் போயிடுச்சுட்டாங்க. என்ன, நீ கூட்டணிக்கு வந்துட்டனா நீ நல்லவ, நீ கூட்டணிக்கு வரலன்னா இந்த இந்த ஏரியல் சர்ஃப் எக்ஸல் அந்த மாதிரி ரின் பவுடர் மாதிரி உள்ளே போட்டு நீங்கள் பிஜேபியில் உள்ளே போயிட்டீங்கன்னா சலவை செய்து வெளியே வந்து க்ளீன் பண்ணி நான் வெளியே கொடுத்துருவேன். நீ சேரலன்னா நீ குற்றவாளின்னு இருப்ப. அப்போ நீங்கள் பெரிய அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2000 ரூபாய் நோட்டு ரத்து செய்யும்போது கூட நிறைய பேர் 2000 நோட்டு வச்சுருந்தவங்க இருந்தாங்க எம்பி லெவலில். அது வந்து தோற்றம் அடிப்படையில் அப்படி சொல்லப்படுது, அப்படி இல்லை, அது உண்மை இல்லை. நீ வந்து எத்தனை கோடி ஊழல் பண்ணாலும் நீ அங்கே போய் சேர்ந்துட்டுனா உன் மேலே நடவடிக்கை இருக்காது. நீ கூட்டணியில் இருந்தால் கூட நீ தப்பிச்சுப்பீங்க, இல்லைன்னா உன் மேலே நடவடிக்கை பாயும். இப்போ அப்படி சொல்லுவதன் மூலம் அவங்கள்ட்ட இருந்தும் உங்கள் பணம் பெறுகிறார்கள், அதாவது ஒன்றிய அரசோ அல்லது ஆளும் கட்சியோ அந்த மாதிரி ஊழல் செய்தவர்கிட்ட இருந்து பணம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நிச்சயமாக இருக்கும். நீ ஒன்றுமே வேணாமே, அப்படி பெரும் முதலாளிகள் இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே சீட்டு கொடுத்து நிற்க வைக்கிறாங்களே, ஒன்றும் பெரிய நீங்கள் பார்க்குறதுக்கு ஒன்று. இங்கே கூட கூட்டணியில் ஒருத்தர் இருந்து பெரிய இப்போ நிதி நிறுவனம் நடத்தி பெரிய ஊழல் பண்ணி உள்ளே இருக்காங்களே, எப்படி? ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன். தனியாக ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் நடத்துகிறாங்க, போன தடவை சீட்டு கொடுத்தாங்க, தேவநாதன் எம்பி சீட் நின்று. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சாஸ்வதா திட்டம் மயிலாப்பூரில் ஃபுல்லாக நிதி நிறுவனம் நடத்தி உள்ளே இருக்காரு. நீ உள்ள ஜெயிலில் தான் இருக்காங்க. அவருக்கு தானே நீங்கள் கூப்பிட்டு சீட்டு கொடுத்தீங்க, ஓட்டு கேட்டீங்க. அவர் ஓட்டு கேட்டார், நம்மளோட ஒன்றிய பிரதமர் ஓட்டு கேட்டார். இப்போ வெளிப்படையாக இப்போ வடக்கில் தானே உள்ளே இருக்காரு. நீங்கள் போய் வழக்குன்னு சொல்ல முடியுமா? எனக்கு தெரிந்து பல பேர் அதில் இருக்காங்க. எனக்கு ஃபோன் பண்ணி பணம் வருமா வராதான்னு கேட்குறாங்க. நான் நேரடியாக கேட்குறது, அரசியல் வழக்கு காழ்ப்புணர்ச்சிலாம் சொல்கிறதில்ல. நான் நேரடியாகவே பணம் போட்டு ஏமாந்தவங்க இருக்காங்க. இந்த பணம்லாம் யார் எலெக்ஷன் செலவு பண்ணால் எப்படி உங்க கூடலாம் சேர்ந்து நிற்கிறீங்க? இப்போ இப்படி சொல்லுகிற ஒன்றிய அரசும் ஊழலில் திளைத்து கொண்டிருக்கிற அரசு தான் அப்படின்றது தான் உண்மை. நிச்சயமாக அதில் ஒன்றும். இப்போ அதாவது இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் இது எல்லா இடத்துலையும் பண்ணுறாங்க. ஆனால் பிஎம் கேரில் மாத்திரம் அது செல்லுபடி ஆகாது, அந்த தகவல் தரப்பட மாட்டாது அப்படின்றாங்க. இது சரின்னு நினைக்கிறீங்களா? இவங்க வந்து தகவல் அறியும் உரிமை சட்டத்தையே காலி பண்ணுறது நிறுத்தி போகிறதுக்கு உண்டான வழிகளை தேடிட்டு இருக்காங்க. அந்த சட்டத்தின் மூலமாக சில தகவலாவது பெற்று சில இடங்களில் மாற்றங்கள் வந்துச்சுன்னு சொல்ல முடியும். நிறைய விஷயங்கள் நமக்கு இப்போயும் நிறைய நீங்கள் போட்டாங்கன்னா பலது வராது, சிலது வரும். சிலது வருமோ அதை பிடிச்சிட்டு வந்து நம்ம போக முடியும். என்னென்னா அவங்க தான் எல்லாமே சொல்லிடுறாங்களே, என்கிட்ட டைரெக்டாகவே நேரடியாகவே கடவுள் பேசுகிறாரு, அவர் பேசின இப்படி தான் நாங்கள் ஆட்சி நடத்துகிறோம், இந்த ரேஞ்சுக்கெலாம் சொல்கிறாங்களே, நம்ம சுப்ரீம் கோர்ட் நீதிபதி சொல்கிற மாதிரி. அவன் என்னன்னா இவன் எல்லாத்தையும் தாண்டி மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக மாறிவிடும்போது மக்களுடைய சாதாரண கடிதங்களோ கேள்விகளோ எங்களுக்கு எப்படி நாங்கள் பதில் கொடுக்க முடியுன்ற ரேஞ்சுக்கு போயிடுறாங்க. நீ அதை முடித்து அவங்ககிட்ட பதில் வாங்கி அப்பீல் போட்டு பாதி ஒன்றும் டயர்டாயிடுறேன், இல்லை மிரட்டிடுறாங்க, இல்லை வர முடியல, கோர்ட்டுக்கு போய் நீதி வாங்க முடியல. அதுக்கு பிறகு அடுத்த ஆட்சி முன்னே திருப்பி அடுத்த ரவுண்டு வந்துடுது. மணிப்பூரில் மறுபடியும் அந்த கலவரம், ஒரு 6 பேர் கொல்லப்பட்டார்கள், இப்படி செய்தி வருது. ஆனால் கடந்த 1.5 ஆண்டுகளாக பிரதமர் அங்கே அதை பற்றி பேசுவதில் அங்கே போகிறது இல்லை அப்படின்ற ஒரு நிலையில் இந்த பிரதமர் இந்த நாட்டிற்கு அவருடைய செயல்பாட்டில் சரியாக செய்கிறார் என்று நினைக்கலாமா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரைக்கும் அங்கே போகல. அவர் வெளிநாட்டு சுற்றுப்பயணம்லாம் போயிட்டு வந்துட்டார். நீங்கள் அப்படியே போயிட்டு அமெரிக்கா, ஐரோப்பா எல்லா இடமும் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டார். இப்பயும் வந்து வெளிநாட்டில் தான் இருக்கார். ஆனால் மணிப்பூருக்குள்ளே கலவரங்கள் நீடிப்பதும் கலவரங்கள் தொடர்ந்து நீடிப்பதும் விரும்புவது போல உள்ளது அவர் நடவடிக்கை. நீங்கள் நேரடியாக சென்று அங்கே பாதிப்புக்குள்ளாக பார்த்து நூற்றுக்கணக்கான இறந்து போயிருக்காங்க, பாலியல் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க, வீடுகளை இழந்திருக்காங்க, திருப்பி கலவரம் நடக்குது.
இந்த கலவரத்தை தூண்டி ஒரு சமூகம் ஒரு பர்டிகுலர் அங்கே இருக்கக்கூடியவங்களை கொள்றாங்கன்னா இவ்வளோ ஒரு மோசமான நாட்டுக்குள்ளே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு இனப்படுகொலை மாதிரி சக மனிதனை மனிதன் கொன்று ஒரு வெறியோடு கொல்லக்கூடிய ஒரு நாட்டுக்குள்ளே நம்ம வாழ்கிறோன்னா அது எவ்வளோ ஒரு மோசமான விஷயம். இவ்வளோ பெரிய கலவரம் நடக்குது. ஆனால் இதெல்லாம் தாண்டியும் ரோமாபுரி எரிஞ்ச போது இப்போ மன்னன்ற மாதிரி அது போல் நீங்கள் வெளிநாட்டில் சுற்றுப்பயணம் இருக்கீங்கன்னா மக்கள் நலன் மீது உங்களுக்கு என்ன விதமான அக்கறை? தேர்தலில் மட்டும் உள்ளே வரீங்க, ஓட்டு கேட்குறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நானும் ஜார்க்கண்டில் போனால் நானும் பழங்குடியின ஆள் தான் இல்லைங்க. நீங்கள் தேர்தல் வந்தால் உள்ளே இருப்பீங்க. உங்களுக்கு தேர்தல் நேரம்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் வந்துடுவீங்க. தேர்தலை தாண்டி மக்கள் அடிச்சுக்கிட்டாலும் சக மனுஷன் கொண்டாலும் பண்ண மாட்டேங்கன்னா இது மோசமான ஒரு கண்டிக்கத்தக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. இப்போது அங்கேயே ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்கெல்லாம் மக்களால் தாக்கப்படுகிறார்கள், அதாவது அவங்களுடைய வீடுகள் சூறையாடப்படுகின்றன அப்படின்ற ஒரு செய்தியும் வருது. இப்போ அந்த மக்கள் வந்து ஒரு புரட்சியை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டார்கள் நினைக்கலாம். அப்படி தெரியல எனக்கு. அந்த மாதிரி ஒரு சூழல் வன்முறையாளர்கள் தான் இறங்கி கட்டவிழ்த்து பண்ணுற மாதிரி இருக்குது. புரட்சிகரமான நடவடிக்கைகள் உள்ளக்குள்ளே வர்ற மாதிரி தெரியல. முதல்ல மக்கள் போராட்டங்கள் மூலமாக மாற்றம் வரணும். இந்த வன்முறை வந்து எரிக்கிறது, கொல்றது, அடிக்கிறது, சூறையாடுவது, இந்த நடவடிக்கை பர்டிகுலர் இந்த இடத்துல இவங்க யாரை கொள்றாங்கன்றது ஒன்று இருக்குல்ல. சாதாரண சக மனுஷனை அவனும் ஒரு தொழிலாளியோ ஒரு சாதாரண ஆளாக தான் இருப்பாங்க. அப்படி கொன்று மாற்றங்கள் வர்றது பேர் புரட்சியாக இருக்காது. இப்போ 2-3 நாட்களாக இந்த ஊடகங்களில் ஒரு செய்தி, அதாவது லண்டனில் அண்ணாமலையும் விஜய் அவர்களும் சந்தித்து பேசிக்கொண்டார்கள். அதன் அடிப்படையில் தான் அவங்க அந்த கட்சியை தொடங்குறாங்க. இன்னொன்று பாரதிய ஜனதா கட்சியினர் விஜய் கட்சியினரை எதுவும் விமர்சிக்கக்கூடாது அப்படின்ற செய்திகள்லாம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் எந்த அளவிற்கு உண்மைத்தன்மை இருக்குன்னு நினைக்கிறீங்க? முதல்ல இது நிறைய பெரும்பாலான இந்த ஊடகங்களை வர தகவல உண்மையை தன்மையற்றவை. ஒருத்தரை நம்ம இப்போது பிடிக்கலன்னு ஒரு முடிவு எடுத்துட்டோன்னா வருவது தடை செய்யணும்னா எதை வேணால் சொல்லுவாங்க. இப்போ இவங்க அவங்களோட சேர்ந்துட்டாங்க, இவங்க இவங்களோட சேர்ந்துட்டாங்க. அவர் பேசணுலையோ மாற்றலையோ அரசியல் முதிர்ச்சியின்மை வேணால் இருந்திருக்கலாம். அவர் அரசியல் முதிர்ச்சியின்மையாக இருந்திருக்கலாம், என்ன சொல்ல வராருன்னு கூட ஒரு தெளிவின்மையாக இருந்திருக்கலாம். ஆனால் இந்தியாவில் தமிழ்நாட்டில் யாருக்கும் கட்சி துவங்குவதற்கும் ஆரம்பிப்பதற்கும் பதவிக்கு வரணும்னு நினைக்கிற உரிமை இருக்குது. எதுக்காக பதவி வரணுன்ற கேள்வி மட்டும் அடுத்த கேள்வி. யாருக்காக வரப்போகுது, நீங்கள் என்ன வச்சுருக்கீங்க, உங்களோட அஜெண்டா என்ன அப்படின்ற கேள்விலாம் அடுத்தடுத்த பாயிண்ட். ஆனால் ஒரு கண்ணை மூடிட்டு இவங்க அவங்களோட சேர்ந்துட்டாங்க, இவர் பிஜேபியோட போயிட்டாங்க, இவங்களோட போயிட்டாங்க, அவங்களோட போயிட்டாங்கன்ற இந்த மாதிரி பெரும்பாலான தகவல் வதந்திகளாகவே இருக்குது. இது வந்து நேரடியாக பார்த்து உறுதி செஞ்சு சொல்லக்கூடிய தகவலாக இல்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தை நேரடியாக வாரிசு ஊழல் கட்சி அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. மற்ற கட்சிகளை பற்றி அவர் பெருசாக சொல்லலை. அதாவது ஒன்றிய அரசை கூட அந்த கட்சியின் பேரை சொல்லாமல் பிரிவினைவாதம்னு சொல்லிட்டு போயிட்டார். மற்ற கட்சிகளும் கூட விஜய் அவ்வளோவா விமர்சிக்கலை. ஆனால் நாம் தமிழர் சீமான் அவர்கள் மட்டும் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கிறாரு. அதற்கான காரணங்கள் என்ன? யாரை விமர்சிக்கிறாருன்றீங்க? விஜய் விமர்சிக்கிறார். என்னென்னா இன்னைக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட இளைஞர்கள் மாணவர் சக்தி என்பது சீமான்ட்ட இருக்காங்க. இன்னைக்கு நாம் தமிழுக்கு ஓட்டு போட்டிருக்கு. இன்றைக்கு விஜய் அவருடைய அரசியல் பிரவேசம் என்பது இளைஞர்கள் ஒரு பெரிய எண்ணிக்கையிலான சக்தி என்றது அந்த பக்கம் போகுது. அப்படி போகும்போது அவர் நிச்சயமாக அவருக்கு ஒரு பலம் குறையிறதா நினச்சிருக்கலாம். அதை ஒட்டி விமர்சனங்கள் வரலாம். நாங்கள் தேர்தலில் ஒன்றா சேர்ந்து நிற்கலாம்லாம் சொன்னார், கூட்டணிக்குமா சொன்னார், தம்பின்னாங்க மற்றனாங்க. அவர் விமர்சனம் பண்ணலன்னா இவர் எப்படி கட்சி நடத்த முடியும்? அப்படி ஒரு கேள்வி வந்திருக்குல்ல. நன்றி. அதாவது தொடர்ந்து உங்களது நேரத்தை தமிழன் தொலைக்காட்சிக்கு தந்து உங்களது கருத்துக்களை மக்கள் முன் வைத்ததற்கு எங்களது நன்றியை தெரிவிக்கிறேன். நேயர்களே, மற்றொரு ஆளுமையுடன் அரசியல் அரங்கம் நிகழ்வில் காண்போம். நன்றி, வணக்கம்.